வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்னைப்பரில் வந்து அடிக்கிறதுக்கு வந்து வராது. ஓகேங்களா? ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் ஸ்னைப்பரில் அடிச்சுக்கிறதுல வந்து வராது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்னைப்பர் கன் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஆச்சரியத்தை பார்த்தீங்கன்னா இது இல்லையா எங்கடாச்சு, இது வேறு வெளில போயிடுது. எல்லாம் பார்த்துக்கோங்க, இது இருக்குது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்னைப்பர்ஸ் தான் அவனுங்கெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்னைப்பரில் எப்படி அவனுக்கு மட்டும் அது ஸ்மைலி மாதிரி காட்டுது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க இல்லையா? பாருங்க, நான் வந்து மட்டும் வச்சு மண்டையில் போட்டேன். ஆனால் மண்டையில் வந்து போட்டாச்சா. இந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி கொண்டு வர்றதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இங்கே ஸ்னைப்பரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்ட் இது. இப்போ நான் அந்த ஸ்மைலி அமுங்கினா பார்த்தீங்கன்னா தெரியுங்க எமௌண்ட்லாம் வரும். எதனால வந்து எமௌண்ட்லாம் இப்போ மட்டும் வருது அதை தொட்டா? ஒரு வேளை எனக்கு பட்டன் செட்டிங்ஸில் போய் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா ஆமாங்க. இப்போ பாருங்கள், எழுந்து உங்களை அடிச்சுன்னு இருக்கும்போது ஸ்னைப்பர் வேணா அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனை ஸ்னைப்பர் அடிப்பான் பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம அடி அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். அது இந்த செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? செட்டிங்ஸில் போயிட்டு ஐயோ நான் பாரு டக்குன்னு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து அப்படியே இங்கே வச்சு இல்லை இங்கே தானே இருக்குது. நான் வந்து இந்த இது வந்து இங்கே வந்து வச்சுட்டு கரெக்டான அளவு மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இருங்க, நான் வந்து கரெக்டான ஒரு அளவு வந்து வச்சுக்கணும். செட்டிங்ஸ் மாற்றிட்டேன். இங்கே பார்த்துங்க, கரெக்டாக அந்த அடிப்பேன். கரெக்டாக அந்த செட்டிங்ஸ் வெளியே இருந்தால் நிறைய போடுவேன். நான் எங்கே எண்டிங் பண்ணுறேனோ அங்கே தான் போய் சுடுமே தவிர பார்த்தீங்களா மண்டிலே ஆச்சு மண்டில் கஷ்டம்னா. இப்போ நம்ம ஓடுறதுலேருந்து அவனை பண்ணி பார்ப்போம். இங்கே ஒருத்தனை செம்மையாக வந்து அடிக்கிறோன்னு இந்த மாதிரி நம்ம இனிமேல் வந்து டெய்லியும் வந்து வீடியோ போட போகிறோம். நாளைக்கு வந்து ஃப்ரீ ரிடீம் கோட் பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம் கூகுள்லேருந்து. அந்த வீடியோ பார்க்கணுன்னாலும் டாப்அப் பண்ணுவாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் நீங்கள் போய் பாருங்கள். இல்லை எந்த இருக்க ரெடீம் கோடை நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு டைமண்ட் கிடைக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. எனக்கே அந்த டைமண்ட் வந்து இருந்துச்சு, ஆனால் நான் வந்து ஸ்பின் பண்ணிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருங்க ஐயோ இந்த அமௌண்ட் வந்து 100 ரூபாய்க்கு வந்து 100 டைமண்ட் வந்து டாப்அப் பண்ண தருவாங்க இந்த அமௌண்ட்டு. இதை நம்ம வந்து 100 டைமண்ட் அதில் தான் போய் டாப்அப் பண்ணி வந்து வாங்கணும். ஓகேங்களா? அதனால பெருசாக லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. எல்லாரும் வந்து அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அவர் ஆடம் மாதிரி பார்த்தீங்களா கொஞ்சம் ரெண்டே அடியில் வந்து ஸ்னைப்பரில் கால் பண்ணோம். அதுக்கடுத்து ஸ்னைப்பரில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து வராமல் இருக்கும். உங்களுக்கு இங்கே இருக்குது எது வேணுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கீழே வச்சு ஓரளவுக்கு வந்து எண்ணி காலாண்டை வந்து வச்சு எண்ணி காலாண்டை வந்து வச்சு அதில் ஜம்ப் பண்ணி ஒரே போடும் கரெக்டாக இங்கே வச்சு அதுதான் மண்டிலே வந்து பாருங்க. இனி வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட் ஆகும்போது வந்து வச்சு அதுதான் நிறைய பேர் வந்து வேண்டாம் ஃப்ரெண்டாக வருவானுங்க. ஓகே சார், நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு போட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. நம்ம இனிமேல் போடுற டெய்லி வீடியோ வந்து ஸ்கூல் தந்தனால நான் வந்து வீடியோ போடல. இன்றைக்கி அதிசயமாக போட்டேன். நாளைக்கு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு வீடியோ தான் வந்து போட போகிறோம். அதனால் லைக் பண்ணிவிட்டு அதை ரிடீம் கோட் வீடியோ வந்து போட போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க. இந்த வீடியோ நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி யூடியூப் வச்சுருக்கேன்டா சார் அவங்க பார்த்துட்டு அப்படின்னா சரிடா எப்படியாச்சும் எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயரை வந்து எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து கேட்டுருந்தாங்க. அவனுங்களும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா நீங்களும் லைக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? டாட்டா பை பாய் சார். நான் இந்த வீடியோ வந்து இன்னும் 2 நிமிஷத்தில் வந்து யூடியூப்பில் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஓகே டாட்டா. ஒரு நிமிஷம், நான் வந்து எப்போவுமே வந்து ட்ரைனிங் மேட்ச் விட்டு வெளில போகும்போதோ வீடியோ முடிக்கும் போது எனக்கு இந்த ஒரு பழக்கம் வந்து இருக்கும். என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டை தொட்டுட்டு இதுதான் என் எமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எமௌண்ட் போட்டுனே நம்ம சுட்டு பார்ப்போமா எப்படின்னு போட்டு செம்மையாக ஆச்சு. பார்த்தீங்கன்னா அது தெரியும் எனக்கு செம்மையாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் அவ்வளோ என்னடா ஓகே டாட்டா பாய் பாய். எல்லோரும் வந்து நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டாட்டா பாய் பாய்.